ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் ஃபாரெவர். இன்றைக்கி சிம்பிள் டேஸ்டி பட் ஹெல்த்தியான ஒரு உப்மா ரெசிபி பார்க்க போகிறோம். உப்மான்னு சொன்ன உடனே யூஸ்வலாக நம்ம வெள்ளை ரவை யூஸ் பண்ணி பண்ணுற உப்மா கிடையாது. இன்றைக்கி ஹெல்த்தியான வெர்ஷனில் காய்கறியெல்லாம் சேர்த்து கம்பு ரவை யூஸ் பண்ணி ஒரு உப்மா இல்லை கிச்சடி, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். கம்பு ரவை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த கம்பு ரவை கூட காய்கறியெல்லாம் சேர்த்து உப்மா பண்ணும்பொழுது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துடுங்க. கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்ச காய்கறிகளை உள்ளே சேர்த்துடுங்க. நான் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணியை ஏற்கனவே சுடு தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கிளாஸ் கம்பு ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் நான் ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பு ரவையை மெதுவாக உள்ளே சேருங்க. தீயை மிதமாக வச்சுட்டு நல்லா கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி, ரவை, காய்கறி எல்லாம் ஒன்று சேர கலந்து வர்ற வரைக்கும் மெதுவாக அதை கிளறி எடுங்க. கடைசியாக மேலே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கம்பு ரவை உப்மா ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.